வணக்கம் மக்களே. லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் வந்து இந்த நாய்ங்க வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. சரி அதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவாகர். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிநாராருங்க. இந்த ஹரிநாரார் வந்து சொல்கிறாப்புல, இதுமாரி வந்துட்டு கவின் வந்துட்டு அவங்க சமுதாயத்திலே வந்துட்டு காதலிச்சிருந்தா கவினோட உயிர் வந்து போயிருக்காது. அதேமாரி இந்த திவாகர் சொல்கிறான், இது மாதிரி சுஜித் வந்து எங்கள் சமுதாயம் தான். கவினை வந்துட்டு அவங்க சமுதாயத்தில் இருக்க பொண்ணை வந்து காதலிச்சிருந்தா கவினோட உயிர் போயிருக்காது, சுஜித்தோட லைஃப் நல்லா இருந்திருக்கும். பட் இதில் வந்துட்டு அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சுன்றதை வந்து யாருமே மென்ஷன் பண்ண மாட்டீங்களேடா. இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்றாம நடந்துக்கிறது பெஸ்ட். சுர்ஜித் வந்து பார்த்தீங்கன்னா அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நபர். இந்த திவாகரம் வந்துட்டு லாஸ்ட்டு மீடியா வந்து அடி அடின்னு அடிச்சுது. அப்போ வந்துட்டு எனக்கு பாவமாக இருந்தது. அவனை வளர்த்து விட்டு தான் வந்து மீடியா தான், அவனை வந்துட்டு அடிக்கிறதும் மீடியா தான். நான் அவன் இவன் சொல்கிறதுனால என்னை வந்து யாரும் திட்டாதீங்க. ஏன்னா அவன் வந்துட்டு பேசுனது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. அப்போ அடிக்கிறது வந்து நம்மளுக்கு பாவமாக இருக்குன்னு ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவனை வந்து அடிக்கிறது தப்பே இல்லை. ஏன்னா வந்து ஓப்பனாக சொல்கிறான், இதுமாரி சுஜித் வந்து எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தாங்க. கவின் வந்துட்டு அவங்க சமுதாயத்தில் பொண்ணே வந்துட்டு லவ் பண்ணியிருந்தா இந்நேரம் கவினோட உயிரம் போயிருக்காது, சுஜித்தோட லைஃப் வந்து ஸ்பாயிலாக இருக்காதுல்ல. எப்பட்றா இவ்வளோ ஓப்பனாக வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறீங்க? மக்களே இந்த கிறுக்குத்தனமாக வந்து பண்ணுறாங்க தெரியுமா? அவனுங்களை மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா அவ்வளோ கிறுக்குத்தனமாக பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு வக்கரமான ஒரு புத்தி இருக்குது. இப்போ வெளில வருது பார்த்தீங்களா? அவன்லாம் நம்ம நினைக்கிறோம் அவன்லாம் வந்து பைத்தியக்காரத்தனமாக வந்து ரீல்ஸ் போட்டுட்ருக்கான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டுன்னு. ஆனால் அவங்களாம் வந்து கிளவராக தாங்க இருக்காங்க. ஸோ பார்க்குற நம்ம தான் வந்துட்டு பைத்தியக்காரனால இருக்கோம். அவனெல்லாம் வந்துட்டு மீடியா அடித்ததே தப்பு இல்லை. அவனெலாம் வந்துட்டு அடித்து இன்னும் ஓட விட்டுருக்கணும். ஃபஸ்ட்டு அவனை இன்டர்வியூ எடுக்கிறத வந்து ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. அவனை வந்துட்டு இன்டர்வியூ எடுத்தால் இதுமாரி தான் வந்துட்டு எங்கள் சமுதாயத்தை சேர்ந்து சொல்லிட்டு ஒரு தலைபட்சமாக வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. அவ்வளோ ஈஸியாக நீ சொல்கிற நீனு இதுமாரி வந்துட்டு சுஜித் வந்து எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, கவின் வந்துட்டு அவங்க சமுதாயத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தா கவின் உயிர் போயிருக்காதுன்னு. அந்த பொண்ணை பற்றி யாருன்னா பேசுனீங்களா? அந்த பொண்ணை தானே லவ் பண்ணிச்சு. அந்த பொண்ணையும் வந்துட்டு சொல்லலாம்ல, அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க சமுதாயத்தில் இருக்க லவ் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு ஃபுல்லாக வந்து கவின் பக்கமே வந்துட்டு சாட்சி விட்ற மாதிரி இருக்குது. எப்பட்றா உங்கள் சமுதாயத்துக்கு வந்துட்டு இவ்வளோ பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசிட்டுருங்க? அதுவும் சமுதாய நம்மளாம் வந்துட்டு 25 இருக்குமா வரும். எனக்கெலாம் இவெல்லாம் பேசும்போது சீ அப்படின்னு தோணுச்சுங்க. போடா.